Running a business comes with a lot of what ifs. But luckily, there's a simple answer to them. Shopify. It's the commerce platform behind millions of businesses, including Thrive Cosmetics and Momofuku, and it'll help you with everything you need. From website design and marketing to boosting sales and expanding operations, Shopify can get the job done and make your dream a reality. Turn those what ifs into... Sign up for your $1 per month trial at shopify.com/special offer. திரு மகேந்திரன் அவருக்கு ஜகார்த்தால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சரி, உங்களோட ஹவுஸ்மேட்ஸோட படம் பார்க்க போறீங்க, பிளான் போடுறீங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, அந்த படம் அது ஒரு ஹாரர் ஸ்டோரி எனக்கு தெரியாது. அவர் இன்னும் சங்குங் என்னமோ சொன்னாரு, ஆனா அந்த படம் தெரியாதான். சோ அந்த படத்தை பார்த்துட்டு மணி ஒரு 1:30 சம்திங் இருக்கும், ஏர்லி மார்னிங் 1:30. நாங்க சரி நடந்து போயிடலாம் சொல்லிட்டு அங்க நார்மல் நம்ம மாதிரி தான், கேள் மாதிரி தான், கடலாம் திறந்தா இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல போயிடலாம், நடந்து போயிடலாம். சோ அப்படியே நடந்து வரதுல எங்க கூட ஒருத்தர் சொன்ன தரமா, அந்த மலேசியா ஜேபி கார்டு ஒருத்தர் கூட இருக்காருன்னு, அவர் மலாய்க்காரு தான். அவரு இல்ல, அவரு ரூம்மேட்டு சுப்பாரடி வந்து அவருதான் இல்ல, அவருதான் இல்ல. சோ அவருக்கு வரேன், அவர் பண்ண வேலை தான் எல்லாமே. அவருதான் மெயின் வில்லன் இதுல. சோ நாங்க 4 பேர் பேசிக்கிட்டு நடந்து வரோம். பட் இவங்க பேசுற இந்த 4 பேர் நாங்க பேசிட்டு பார்த்து வந்து ஈஸியா விளங்கும். இந்தோனேஷியன் அவங்க பேசுறது பல மலாய் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு விளங்கும் அவங்க என்ன பேசுறாங்க. சோ நாங்க பேசி நடந்து வரோம், அந்த படத்தை பத்தி பேசி நடந்து வந்துட்டு இருக்கோம். இவர் என் கூட உள்ள அந்த மலாய்க்காரு செஞ்சாரு. அவர் விரும்புன்னு யூரின் பாஸ் பண்றது பக்கத்துல அங்க டிவைடர்ல அங்க எதாவது பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு. அவர் டிவைடர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நாங்களும் நடந்து மணிக்கு வந்துட்டோம். ஆனா போனவரு நடந்து வரும்போது 4 கால் நடந்து வர்றாரு, அதாவது கால் 2 தரையில, கையும் தரையில இருந்து ஒரு மங்கி மாதிரி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. நாங்க நினைச்சோம் ஒரு நம்மள பிராங்க் தான் பண்றோம் சொல்லி நாங்க எல்லாம் ஏசி விட்டு வடச்சிட்டு இருக்கோம். நீ பார்த்தா கீதா அவர் மூஞ்சில வீங்கி போயிருக்கு, அவரு கண்ணும் மூஞ்சி கண்ணு எல்லாம் வீங்கி போயிருக்கு. அவர் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு சொல்றாரு, சையோ ஜாகு அண்ணா இனி, சையோ ஜாகு அண்ணா நீ நெஞ்சு அடிச்சுக்கிறாரு, அடிச்சு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியும் சரியில்லை போல இருக்குது, என்னமோ சரியில்லை. அவர் அப்படிதான் நெஞ்சு அப்படியே அடிக்கிறாரு, அடிச்சு சத்தம் கேக்குது எங்களுக்கு. அவர் அடிச்சு சொல்றாரு சையோ ஜாகு அண்ணா இனின்னு. ஆனா அந்த ஸ்லாங், அந்த இந்தோனேஷியன் ஸ்லாங்ல, ஆனா இதான் வார்த்தை சையோ ஜாகு அண்ணா இனி, அதுதான் வந்து. அங்க நினைச்சோம் இது கதை நீட்டு, இது அவர் விட்டுட்டு போக முடியாது, அவர் ரூம்மேட் எப்படி அப்படியே 3 விட்டுட்டு போறது. அங்க என்ன பண்ற இது பண்ண தெரியல, பிளர் தான். நாங்க ஒரு 10 நிமிஷம் பிளர் தான். அப்புறம் எங்க நல்ல நேரம் பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு அஜியா பொம்மா எனக்கு தெரியல, அவர் நடந்து வந்தாரு. அவர் ஸ்லாம்புவா கேட்டாரு, என்னாச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ண போனாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியான்ட்டு. ஆனா அவரோட சொன்னாரு பாருங்க, நீ என்ன செய், அங்க நிறைய மாட்டுல போய் மின்னல் ஓட்டுறோம், காரமா வாங்கிட்டு வந்தோம். அவரு என்னமோ பச்சா பண்ணாரு போலக்கு. அப்புறம் தண்ணியை தலையோட ஊத்தி விட்டு என்னமோ சொன்னாரு. அவர் நார்மல் ஆயிட்டாரு, ஆனா மூஞ்சி வீக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. அவர் ஓகே தான் ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து ஜின்னா, அந்த அதோட கவசம்ல போய் இவரு போய் நின்று வேலை பண்ணனால அது ரசோலா அங்க சேர்ந்துச்சு. அது வந்து டூசன் பாத்துக்கிறது, இவர் போய் அங்க போய் யூரின் பண்ணிட்டு இருக்காரு, அதான் மாதிரி ஃபைக் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ட்டு நீங்க போலான்ட்டு சொல்லிட்டாரு. ஆனா போகும்போது சொன்னாரு, அவர் என்ன கூப்பிட்டு, எங்க நாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, அது ஏதோ ஒரு எங்களை ஃபாலோ பண்றதுக்கு சொன்னாரு. நீங்க பின்னாடி தான் அது ஒண்ணு ஃபாலோ பண்றதுக்கு. ஆனா அவர் சொன்ன ஊரும் எக்ஸாக்ட்லி சேம், நல்ல ஹைட்டா வளர்த்தியா அவர் சொல்றாரு. அங்க அடையாளத்தை கரெக்டா சொல்றாரு. அவர் சொன்னு தெரிஞ்சு போச்சு, இது மாப்பிள்ள தான், ரூபுக்கு வந்த மாப்பிள்ள தான். ஐயோ தெரிஞ்சிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அது அவர் சொன்னீங்க 4 பேருக்கு மணிக்கு சொல்லிட்டாரா. அப்புறம் அப்பதான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இது இருக்கு 2-3 மணிக்கு இது என் ரூம்ல நான் பார்த்தேன். அவர் நான் என்ன கதை சொன்ன ஆரம்பத்துல அதே கதை திரும்பி என்கிட்ட ஓடுறாரு. இது என்ன பண்ணலான்னு கேட்டா, அவரு என்ன சொன்னாரு, இது வந்து யாரோ வளர்க்கறது, இதோட தூவான் இங்க இல்ல, சாரி மக்கான் அப்படின்னாரு. அது சாப்பாடு தேடுது, அவங்களுக்கு கச்சா பண்ணாது, நீங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு மட்டும் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அது உண்மையிலேயே சாப்பாடு தான் கேக்குதா, வேற ஏதாச்சும் பெருசா கேக்குதா, நம்மளுக்கு என்ன தெரியும். நாங்க அதுதான், அது ஒரு பயம் தான் எங்களுக்கு. நாங்க வேர்ட்டு பாய்க்கல, ரத்தம் கிட்ட நம்ம வாய் தூரம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அதுல அவ்வளவு தெரியும் எங்களுக்கு. அவர் சொன்ன இல்ல, நீங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு மாட்டி வாங்கி வச்சிருக்கேன். சொன்ன வேண்டிய சாப்பாடு என்னன்னு அவர் என் கூட ஒரு நாக்கு அவர் தெளிவா கேட்டுக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, எனி ஃபுட் வித் எனிதிங் மீட் இருந்தா போதும் அதுல அப்படி சொல்லி வச்சுட்டாரு. நான் அந்த கேப்ல ஒரு காமெடி அடிச்சுக்கிட்டேன், நீ எதுக்கும் எழுதி விட சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா, அப்ப காமெடி பண்ணிட்டு போனோம், இல்ல போற போக்கு 2 காட்டு காட்டி போயிரு போகுதுன்னு அவரு ஏச ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன அந்த எவ்வளவு சீரியஸ் இருக்கு வளர்த்திட்டு இருக்கேன்னு. ஆனா அது என்ன ஆச்சுனாங்க, சரி அவர் சொல்லிட்டாரு, சரி செய்வோம் சொல்லிட்டு இவரும் சாப்பாடுலாம் அந்த அன்னைக்கு அப்பி சாப்பாடுலாம் வாங்கி கூடி அவர் வீட்டு வாசல் பண்ணி விட்டு நாங்க யாரும் ரூமுக்கு போல, எல்லாமே ஹாலிடே படுத்துங்கிட்டோம். ஏன்னா யாருக்கும் அவ்வளவுக்கே உள்ள போல இருக்கு, எனக்கும் இல்ல, எல்லாம் ஹாலிடே படுத்துங்கிட்டோம். ஆனா எவ்வளவு நீங்க எப்படி தூங்குறது, வாய்
வாய்ப்பே இல்ல. நம்ம இவனை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கு ஒரு ஆளு இந்த மாதிரி ரிசர்வ் பண்றதுக்குன்னு. அப்புறம் வந்து ஒரு சாப்பாடுக்கு பிடிக்கலன்னா இங்கிலீஷ் தூக்கிட்டாருன்னா தெளிவான பயம் தான். சரி நாங்க என்ன பண்ணிட்டோம், திரும்பி அவரை தேடிக்கிட்டு அங்க போனா தெளிவா சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க ரூம் மேட் யாரோ ஒரு தான் அதை கூட்டு வந்திருக்காங்க, அது மேமா அவங்க தான் ஜாக்கு பண்ணிட்டாங்க, இப்ப அவங்க இல்லாதனாலதான் அது உங்களை எல்லாம் கச்சாவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அவர் யாரு எங்க ரூம்ல இருந்து போனவரு, அவர் கடைசிக்கு வரவே இல்லை. அவர் என்ன ஆயிட்டாருன்னு தெரியல. சொன்னா அல்டர்னேட்டிவ் இருக்கு, நாங்க இப்ப மாறி போறேன் அப்பாயின்மெண்ட் ஓகேன்னு கேட்டேன். இல்ல நீங்க எந்த இடத்துல மாறி பண்ணாலும் அது கண்டிப்பா வரும், ஏன்னா அதுக்கு இப்ப உங்களை தான் தெரியும்ட்டாரு. இப்ப நாங்க என்ன பண்றது, அட்ரஸ் மாத்த முடியாம போச்சு. நாங்க உண்மையிலே பிளர் ஆயிட்டோம், என்ன பண்றது. அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டோம். அப்புறம் அவர் கேட்டாரு, இதுல யாரு வந்து ஓவர்சீஸ்ல இருந்து வேலை செய்யறான்னு. நான் சொன்னேன், நானும் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, 2 பேர் தானே. அப்ப நீங்க என்ன செய்ய ஊர் கிளம்பிருன்னு. ஏன்னு கேட்டேன், அது கடலை தாண்டாதான் கீதா, என்னதான் பெரிய சேட்டையா இருந்தா கடலை தாண்டாதான். அவர் அப்படிதான் சொன்னாரு. அது என்ன பெரிய சேட்டையா கூட வர முடியாது, இல்ல டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.